ஹலோ ஹாய் வெல்கம் டு இன்லாஸ் சமையல். இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் வந்து காடை பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, இன்றைக்கி தான் போட போகிறேன். காடை 10 காடை வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி மசாலா போட்டு பிரட்டி வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதை எண்ணெய் ஊற்றி நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது காடை நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். காடை பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து 6 வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக. அதே மாதிரி லாஸ்ட்டாக போடுறதுக்கு புதினா இலை, மல்லிக்கீரை அதையும் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே பிரியாணி அரிசி, இது வந்து ஜீரக சம்பா அரிசி, அதில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பிரியாணி மசாலா, இது வந்து பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இது வந்து கலர் பொடி, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கிறணும். அதுக்கு வந்து லெமன், ஒரு பாதி லெமன் புழிஞ்சிக்கிறணும். கருவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், 2 கரண்டி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, மராட்டி மூக்கு, கடப்பாசி, இது இவ்வளவும் தாளிக்கிறதுக்கு. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் நல்ல மையா. இதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய், அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1 போட்டு மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் ஊற்றணும். நீங்கள் தேவைன்னா ஊற்றிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஊற்றி செஞ்சால். இன்றைக்கி நம்ம வீட்டில் காடை பிரியாணி சூப்பராக இருக்குதா பாருங்கள். இனி எப்படி செய்கிறதுங்கிறத நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்படிதானா? அதோ இதே சின்ன ஒரு தப்பு நடந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரியாணி சட்டி வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 2 கரண்டி எண்ணெய், 1 கரண்டி நெய் ஊற்றினேன். ஊற்றி அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டேன். எண்ணெய் காஞ்சோன்னே போட்டுட்டு அது பொரிஞ்சோடனே வெங்காயம், இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அது பச்சை மிளகாலாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கிறேன். வதங்கும் போது அப்படியே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா சீக்கிரம் வதங்கும். உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது ஏன் நான் திரும்ப முதல்ல இருந்து சொல்கிறேன்னா, என் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால நான் இப்போ திரும்ப பேசிகிட்டு இருக்கேன். எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. போட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. கொஞ்சம் பொன் நிறமாக வரணும். பொன் நிறமாக வந்ததுக்கப்புறம் மற்ற ஐட்டங்களெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2ம் கலந்து அரைச்சது அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். தீய விடாமல் கறியிடக்கூடாது, அடி பிடிச்சிருச்சுன்னா பிரியாணி டேஸ்ட் போயிடும். அது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருவோம். தக்காளியும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தக்காளி வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அதுலேயும் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 10லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருங்க பாஸ்மதி ரைஸை. போட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி போட்டோன்னே நல்லா வதங்கிடுச்சு தக்காளியெல்லாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிற போகிறேன். தயிர் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். நான் வந்து 2 ஸ்பூன் தயிர் இந்த ஸ்பூனில் தயிர் போட்டாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த காடை தான் பொரித்து செய்யணும்னு இல்லை, சிக்கனில் கூட சிக்கன் பொரிச்சிட்டும் பிரியாணி செஞ்சால் நல்லாயிருக்கும். பொரிச்சிட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்தாச்சு. நான் இப்போ தான் இந்த கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலா தூள் போட போகிறேன். இதில் வந்து பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கலர் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், இது இவ்வளவும் போட்டுருவோம். நம்ம இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் கலர் பொடி சேர்த்தா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும். இது போட்டாச்சு. இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் போட போகிறேன். ஒரு பிடி புதினா, கொத்தமல்லி, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம்.
மிக்சிங் தான் மெயின். உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா திருப்பி சேர்த்துக்கலாம். நான் அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் காடையெல்லாம் சேர்க்க போகிறேன். நம்ம லாஸ்ட்டாக தான் அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். இப்போ ஒரு காடையாக சேர்க்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 காடை, 10 காடை போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சரி ஒரு வாட்டி சொல்லிட்டீங்க. இப்போ காடையை போட்டதுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பொரிச்சிருக்கிறதுனால காடை வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக போட்டு கலருக்கு கிளறிடக்கூடாது. இந்த ஒரு டிப்பு பண்ணுறோம்னா அதை ஒரு சரி. நம்ம பொரிச்சிட்டு போட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, உடையாது, அப்படியே முழுசாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து நான் இப்போ ஒரு லெமன் ஒரு பாதி சேர்த்துக்கிற போகிறேன். ஒரு பாதி போதும். எல்லாமே வந்து நம்ம டேஸ்ட் கொடுக்குறதுக்காக தான். அவ்வளோதான். உள்ள தண்ணியில் போட்டுட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளம்பிட்டு, தண்ணி வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி தான் சேர்க்கணும். மேலே வந்து தேங்காய் பால் ஊற்றுறதா இருந்தால் 2 கப்பு தண்ணி போதும். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். இந்த மாதிரி கிண்டும்போது இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுடுவோம். இப்போ நம்ம இதை திறந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்தோடனே ஒரு மிக்சி பண்ணி விட்டு தண்ணி ஊற்றிடுவோம். நான் இந்த பவுலில் தான் அரிசி எடுத்தேன். 1 பவுல் அரிசி, அது 1 கிலோ, கரெக்டாக 1 கிலோ. இப்போ இதில் 2 இது தண்ணி ஊற்றுவோங்க. ஊற்றி வச்சு ரெண்டாவது பவுல் 2 பவுல் தண்ணி. இதுக்கு மேலே நம்ம தேங்காய் அரைச்சது ஊற்றுவோம். அதனால் தண்ணி போகும். இது நல்லா கொதி வரும்போது நம்ம அரிசியை போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம், கொதிக்கட்டும். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். கொதி வந்திருக்கும். நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்குவோம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கிண்ணத்தை அலசி ஊற்றிக்குவோம் கொஞ்சமாக. தேங்காய் பால் சேர்த்தாச்சு, அரைச்சது. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தேங்காய் ஊற்றினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதுக்காக தான் தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றுறது. இப்போ நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசி ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசி சேர்த்துக்குவோம். அரிசி சேர்த்தாச்சு. ஒரு கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டு அடுப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு சிம்மில் வச்சுட்டா போதும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அரிசி சேர்த்தாச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். பிரியாணி ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம இதை திறந்து பார்த்துருவோம். அரிசி போட்டதுக்கப்புறம் நான் ஒரு 2 தடவை கிளறி விட்டேன். சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, ஆல்ரெடி நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். ரொம்ப கிண்டாதீங்க, கிண்டுனா குழம்பு வேணும். நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அப்படியே தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சு போட்டுட்டிங்கன்னா நம்ம மேலால நெய் ஊற்றிடுவோம். நம்ம கிளறி விட்டால் போதும். அப்போ நெய் ஊற்ற போகிறேன். சாப்பாடு தாளிக்கும் போது கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். நெய் ஊற்றிட்டு லைட்டாக இப்படி கிளறி விட்டுருங்க. அப்போ தான் உள்ளே இறங்கலாம். காடை பிரியாணி ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில். ஒரு 20 நிமிஷம் போடணும் தம்மில்.
இந்த மாதிரி பேப்பர் மடித்து வச்சுட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஆவி வெளியே போகாமல் இருக்கும். போகாமல் இருந்தால் தான் பிரியாணி தம் சூப்பராக இருக்கும். இது வச்சுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு மூடிடலாம். கை ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே வெயிட் வைக்கணும். நான் தோசைக்கல் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு இது மேலே அந்த பிரியாணியை தூக்கி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் தம்மில் இருக்கணும். மேலே ஒரு வெயிட் வச்சுக்கணும். ஒரு தண்ணி பானை ஒன்று இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கணும். ஓகே, பிரியாணி தம் போட்டாச்சு. அடுத்து நம்ம பிரியாணி ரெடி ஆனோம்னா இறக்கிட்டு சொல்லலாம். இப்போ நம்ம பிரியாணி தம் போட்டிருந்தோம். நான் பானையை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டேன். தண்ணி பானையை திறந்து பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது பிரியாணி. இதெல்லாம் எடுத்துடணும். இப்படி போட்டு இப்போ நம்ம லேசாக கிண்டி பார்த்துருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 20 நிமிஷம் நான் தம்மில் வச்சுருந்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளறி விட்டுருவோம். பிரியாணி சூப்பராக